ஒரு முறை 3 நண்பர்கள் 3 விசுவாசிகள் ஒன்றாய் கூடினார்கள். 3 பேரும் ஜெபத்திற்காக கூடுவோம், நம்மளை நிதானித்து பார்க்குற கூடுவோன்னு 3 பேர் கூடினார்கள். அவங்க கொஞ்ச நேரம் ஜெபத்திலலாம் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னாராம், நாம் ஒருவர் குற்றத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணலான்னு சொன்னேன். அது நல்லதாக பட்டது. உடனே முதல்ல ஒருத்தர் சொன்னாராம், நான் வெளியே ஒரு காரியம் சொன்னது கிடையாது, நான் எனக்கு ரொம்ப முற்கோபி, என்னை பார்த்தா ரொம்ப சாந்தமாக இருப்பேன், எனக்கு ரொம்ப முற்கோபம் வருது, இது வெளியே தெரியாது, பட் இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் இதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், கோபத்தில் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கேன், பேசியிருக்கேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே மற்ற 2 பேர் இவனுக்காக ஜெபம் பண்ணினார். சரி, அடுத்தவன் உடனே சொன்னானா, எனக்கு கூட ஒரு காரியம் கன்ஃபஸ் பண்ணணும், நான் நிறைய பொய் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது, நான் பொய் சொல்கிற பழக்கம் எனக்கு இருக்குது, இதை ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும், என்னை மன்னிக்கணும்னு நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களாம். 3வது ஆள் என்ன சொல்ல போகிறாருன்னு இவங்க காத்திருந்தாங்க. அந்த ஆள் பேசவே இல்லையா, அப்படியே தலையை தொங்க போட்டு அமைதியாக உட்காந்துருந்தான். அப்போ இவங்க 2 பேர் கேட்டாங்களா, என்னப்பா உனக்கு ஏதாவது அறிக்கை பண்ண வேண்டிய பாவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், அதை எப்படி சொல்கிறது தெரில நான், என்னப்பா ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டியா, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டானா. அவன் சொன்னானா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கீங்க, இதை எப்படி போய் இன்னொருத்தட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அது எப்போ சொல்கிறதுன்னு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நானா, ஐ எம் வெயிட்டிங் டு கோ அண்ட் டெல் இட் அவுட். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, எப்பாடா இன்னொருத்தங்க குறைய தண்டோரா போட்டு அடித்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, இந்த கோள் சொல்கிற சுபாவம். இந்த கோள் சொல்கிற சுபாவம் எவ்வளவு ஒருவரை பாதிப்புக்குள் ஆக்கும் என்றால், நீதிமொழிகள் 18:8 வாசித்தால்,